ஆர்டரை வாங்கிய 10 நிமிஷத்தில் பெரிய காரும் டிரைவரும் தயாராக இருந்தார்கள். அட்மின் அதிகாரி கம்பெனி வீடுகள் 2 தயாராக இருப்பதாக சொன்னார். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தயார் செய்யலாம் என்றார். இப்போ காரில் என்னை டிராப் பண்ணிடுங்க, ஒரு வாரத்துக்கு பிக்கப் டிராப் மட்டும் போதும், அப்புறமா பேசிட்டு சொல்கிறேன். என் வேலையில் நிர்வாகத்துக்கு முதல் நம்பிக்கை வந்த பிறகுதான் கம்பெனி தர வசதிகளை ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவு செய்யணும். அவளது திடமான பேச்சு அட்மின் அதிகாரியை சந்தோஷப்படுத்தியது. அதன் பிறகு வெளியே வந்து தேவராஜனிடம் ஃபோனில் பேசிவிட்டு ஆவடிக்கு காரை விட சொன்னாள். வழியில் இறங்கி நிறைய இனிப்பு பழங்கள், குழந்தைக்கு ட்ரெஸ், சாக்லேட் எல்லாம் வாங்கி கொண்டாள். கார் ஓடியது. இரவு 9 மணிக்கு அந்த தெருவில் கார் நுழைய தெருவாசிகள் பிரமிப்புடன் பார்க்க காரை விட்டு வீட்டு வாசலில் இறங்கினாள். குழந்தைக்கு தலைவாரி கொண்டிருந்த ருக்மணி பிரமித்தாள். டிரைவர், ஒரு 10 நிமிஷம் வண்டியை ஓரமாக போடுங்க. லாவண்யா உள்ளே வர குடும்பமே ஆர்வத்துடன் கூட லாவண்யா நேராக பிரபுவின் படத்தருகே சென்றாள். தன் வேலைக்கான உத்தரவை படத்தின் கீழே வைத்தாள். கை கூப்பி நின்றாள். அண்ணே, எனக்கு லோட்டஸில் வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்கள் முதல் திதி இன்னைக்கு. அதில் கணக்கை நீங்களே தொடங்கி வச்சாச்சு. இனிமேல் உங்களோட இந்த குடும்பம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை இங்கே அனுப்பி வச்சது நீங்கள் தானே. விழுந்து நமஸ்கரித்தாள். கண்ணீருடன் திரும்பினாள். பெரியவர்களை காதம்பரியை நிற்க வைத்த பழங்கள், இனிப்புகளை அவர் கையில் தந்து நமஸ்கரித்தாள். குழந்தைக்கு ட்ரெஸ், தின்பண்டங்களை தந்தாள். அண்ணன் எனக்கு வேலை வாங்கி தந்தாச்சு. அவரோட திதி நாளில் இது நடக்கணும்னு நடந்தாச்சு. எனக்கு பசிக்குது அண்ணி, சாப்பாடு இருக்கா? தோசை ஊற்றி தரேன் லாவண்யா. நீரஜா, நீ சட்னி அரைச்சிடு. அண்ணி, நானே வந்து செய்கிறேன். வேண்டா லாவண்யா, முதல்ல நீ சாப்பிடு. கார் ஹாரன் அடிக்க, அடடா காரை மறந்துட்டேன், அனுப்பிட்டு வந்துடுறேன். வெளியே வந்து காரை போக சொல்லி நாளை காலை 7க்கு வர சொன்னான். உள்ளே வந்தால், புது கம்பெனி உன்னை கொண்டு வந்து விட்டாங்களாமா, எனக்கு இந்த காரை தந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, சாப்பிட்டு நான் சொல்கிறேன். சூடான தோசைகள் சட்னியுடன் வர சாப்பிட்டாள். எல்லோரும் சாப்பிட்ட பிறகு சாப்பிடலாம் என்றாள் லாவண்யா. நீ சாப்பிட்டாச்சு இல்லையா? புறப்படு லாவண்யா. காதம்பரி சொல்ல, எங்கே அண்ணி? எனக்கு எப்படி தெரியும்? அதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். விடுஞ்சது போயிருன்னு நடுராத்திரி அடைக்கலம் கேட்டேன், தந்தோம். காலையில் திதியை அட்டன் பண்ணிவிட்டு மதியம் நேர்முகத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். அதுக்கும் சம்மதம் சொல்லியாச்சு. இப்போ பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சாதா காரில் வந்து இறங்குற. அதனால் இனி உனக்கு பிரச்சனை இல்லை. இதே காரை வர சொல்லி நீ புறப்படு. அண்ணி, என்ன கோபம் உங்களுக்கு என் மேலே? எதுவும் இல்லை. நான் எதுக்கு உங்ககிட்ட கோவப்படணும்? நீ எனக்கு யார் முதல்ல? அப்பா எழுந்து வந்தார். காதம்பரி, உன்னை மீறி நான் எதுவும் பேச மாட்டேன். அவனும் அகாலமாக போய் சேர்ந்த பிறகு எங்களுக்கு கால் கஞ்சி ஊத்துறது நீதான். அண்ணா, இந்த பொண்ணு ஒரே நாளை ஒட்டிக்கிட்டா, அவளை ஏன் விரட்டுற? அவள் நம்ம கூடவே இருக்க முடியுமா மாமா? நான் அதுக்குத்தான் வந்திருக்கேன் அண்ணி. நீ என்ன போய் சொல்லி உள்ளே வந்திருக்கேன்னு இவங்களுக்கு சொல்லட்டுமா லாவண்யா? அதே அண்ணி, நானே சொல்கிறேன் அண்ணி. காலையில் ஊன பிறகு சொல்லாமன்னு தாமதித்தேன். எதையும் நான் மறைக்க போகிறதில்ல. அப்பா யாரும் என்னை துரத்தி நான் இங்கே ஓடி வரல. நேரடியாக வந்து நான் அடைக்கலம் கேட்டால் நீங்கள் தரமாட்டீங்க. அதனால் ஒரு அபாலியை அடைக்கலம் கேட்டு நடுராத்திரியில் வர மாதிரி ஒரு நாடகம் நடத்தினேன். ராத்திரியே அண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். அப்படின்னா திதியில் நீ எதுக்கு ஒரு பாச நாடகம் ஆடினேன்? அம்மா, அது நாடகம் இல்லை, நிஜம். நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஆடினது மட்டும்தான் நாடகம். என் பாசம் பொய் இல்லை. எதுக்கு ஒன்றுமில்லாத எங்கள் வீட்டுக்கு நீ வரணும்? நீ யார்? எங்களை நீயே தேர்ந்தெடுத்த. ஏற்கனவே இந்த குடும்பத் தலைவன் நியாயம் பேசின காரணமான உயிரை விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வீனஸ் கம்பெனி முதலாளிகள் தேவராஜனும் அவர் மருமகள் அனன்யாவும் நிரூபிக்க எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. பணம், செல்வாக்கு எதுவும் இல்லை. சத்தியம் சாக்கடையில் கிடக்கு. மீதி இருக்கிறவங்களையும் அழிக்க உன்னை அனுப்பியிருக்காங்களா? இல்லையா நீ? நான் ஒரு அனாதை. நானும் அண்ணனை போல வீனஸ் குரூப்பால் பாதிக்கப்பட்டவ. அண்ணனை சாகடிச்சிட்டாங்க. என்னை இனிமேல் சாகடிக்க போகிறாங்க. என்ன நீ சொல்கிற? அம்மா பாதற, இது சத்தியம். படிப்பு மட்டும் என்கிட்ட இருக்குது. பணபலம், படைபலம் திரட்டத்தான் வெளியில் வந்திருக்கேன். அண்ணனோட மரணம் நிகழ காரணம் இவங்க தான். நியாயம் பேசினா அவரோட மூச்சு நிறுத்தினது இவங்க தான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும். அவங்க தோலை உரிச்சு தொங்க விடணும் தான் நான் அவங்களோட போட்டி கம்பெனி லோட்டஸில் சேர்ந்திருக்கேன். அவங்கள தரைமட்டமாக்க எனக்கு இன்னொரு வல்லரசு தேவைப்படுது. அதுதான் இந்த வேலை. போன அண்ணனை கொண்டு வர முடியாது. ஆனால் நியாயத்தை நிலைநாட்டுறது முக்கியம் இல்லையா? என்னை இந்த வேலையில் சேர விடாமல் கடைசி வரைக்கும் வீனஸில் போராடி பார்த்தாங்க. அண்ணனுக்கு நேர்ந்த சோகத்தை சொல்லித்தான் வேலையை வாங்கினேன். அதான் அண்ணன் வேலை வாங்கி தந்தார்னு சொல்கிறேன். பிரபுவை அழித்த வீனஸ் போட்டி கம்பெனியில் சேர்ந்த உன்னை மட்டும் விட்டு வைக்குமா? நிச்சயமாக என்னை அழிக்க அனன்யா அடுத்த வரைபடத்தை இந்த நேரம் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான். உங்களை குறிவைக்கிறவங்க இந்த குடும்பத்து பக்கம் வருவாங்க இல்லையா? நீரஜா கேட்க, அண்ணன் கொல்லப்பட்டார். அதுக்கு நஷ்டஈடா கம்பெனி அன்னைக்கு பணமோ வேலையோ தந்தாங்களாம். எப்படிமா தருவாங்க? பிரபுவுக்கு துரோகி பட்டம் சுமத்தி குடும்பத்தையே ஒதுக்கி வச்சுட்டாங்களே. நீரஜா கேட்குற கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறேன். என்னை குறி வைக்கிறவங்க இந்த குடும்பத்துக்கு பக்கம் நிச்சயமாக வருவாங்க. என்னையும் என் குடும்பமாக நான் கருதுகிற உங்களையும் பாதுகாக்கத்தான் நான் பொய் சொல்லி உள்ளே வந்தேன். நம்ம பாதுகாப்பு வளையத்தை பெருசாக்கத்தான் போட்டி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். உங்களோட நான் வாழணும்னு நினச்சி இங்கே வந்த நோக்கம் உங்களையும் பாதுகாத்து அண்ணனோட சாவுக்கு காரணமானவங்க இவங்க தானு தோலுரிக்கத்தான். நிச்சயமாக ஒரு நல்லவர் பழி சுமந்து உயிரையும் விட்டிருக்கார். அவர் குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? கேட்டால் வர்த்தக சதுரங்கத்தில் காரணம் இல்லாமல் சில காய்கள் வெட்டுப்படுறதை தவிர்க்க முடியாதுன்னு
தத்துவம் பேசும் அந்த பணக்கார முதலை. இங்கே காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. அதை வெளியில் கொண்டு வர யாராவது ஒருத்தவங்க களத்தில் இறங்க வேண்டாமா? நான் இறங்கிட்டேன். நான் பேசுகிற அத்தனையும் அந்த அண்ணன் மேலே சத்தியம். அப்படியும் நீங்கள் என்னை நம்பலைன்னா விரட்டி அடிக்கலாம். ஆனால் இந்த வாசலை தான் நான் படுப்பேன். உண்மையை வெளியில் வர வரைக்கும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். இனி முடிவு உங்கள் கையில். அவள் உறுதியாக பேசிவிட்டு பிரபு படத்தின் கீழே போய் உட்கார்ந்து விட்டாள். இரவு நேரம் 12. லாவண்யா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் முடிந்து விட்டாள்.